ஸ்மார்ட் போர்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பட்டன் இங்கே இருக்குது. ஆன் பட்டன் இது ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கமர்ஷியல் டிஸ்பிளே சிஸ்டம், அதாவது இப்போ மோடில் உள்ள லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் நோட்டை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிளாக் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனா இங்கே இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இப்போ பென்னை செலக்ட் பண்ணி எழுதலாம். கலர்ஸ் வேணுன்னா பேக்கில் செலக்ட் பண்ணி இந்த பேனாவை லைட் பென்னை நம்ம 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்லேயும். ஃப்ரண்ட்டில் எழுதும்போது நார்மல் மோடாக இருக்கும். இதே பென்னை தொட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது எழுதுகிறோம் அப்படின்னா அப்போ வந்து அது டார்க்காகவும் மாற்றிக்கலாம். நான் இப்போ பேக் சைடு எழுதிட்டுருக்கேன் பேனால். இப்போ நம்ம பட்டையாக வேணாலும் மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட் சைடோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். நம்ம ஒய்ஃபையை ஆன் பண்ணிவிட்டு ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா இப்போ பாருங்கள் செட்டிங்ஸ் இங்கே ஓரத்தில் இருக்குது. செட்டிங்ஸ் வந்து இங்கே ஓரத்தில் இருக்குது. அந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணிவிட்டு ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபையை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோமோ அந்த ஒய்ஃபையை ஃபோனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துடணும். ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி கனெக்டட் அப்படின்னு காட்டுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன நார்மல் மோடில் ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். வேறு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எரேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் போர்டில் நம்ம என்ன எழுதுகிறோமோ நோட்டில் போயிட்டு எல்லாமே ரைட் பண்ணிவிட்டு எரேஸ் அப்படின்னு இருக்கும். அந்த எரேஸில் இதை மூவ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மைண்டு மேப் போடணும் அப்படின்னா மைண்டு மேப்பை டச் பண்ணி மைண்டு மேப்பில் நம்ம இப்போ எழுதலாம். இப்போ CPU இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், அதில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மைண்டு மேப்ஸ் போட்டுக்கலாம். ஷேப்ஸ் இருக்குது. ஷேப்பை நம்ம ஷேப்பில் போய்ட்டு அந்த ஷேப்பு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்போட யூசேஜ் பாருங்கள் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட்டு ஷேப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம அப்படியே பண்ணிக்க வேண்டியது தான். கார்னரில் வச்சு இழுத்திங்கன்னா வரும். ஷேப்பு நம்ம வரைஞ்சிக்கலாம். டேபிள் வேணும்னா டேபிள் நம்ம இப்போ ரோ அண்டு காலம் இருக்குது இல்லையா, அதை எவ்வளோ வேணுமோ அந்த ரோ அண்டு காலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 ரோ 2 காலம் போதும்னா ஓகே இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தா இதில் போயிட்டு நம்ம எது வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஷேப்பு பார்ட்டிஷனை இந்த ஸ்க்ரீனை நம்ம 2 பிரிக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள், இந்த டேபிள்ஸையே நம்ம பிளாக்காக பிரிச்சுருக்கோம். நியூ பேஜ் வேணும்னா இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷேப்பாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. பேக் அப்படின்னா பேக்கு அந்த ஆப்ஷன் கொடுங்க. பேக் ஆப்ஷன் கொடுத்து நம்ம அதில் மாற்றிக்கலாம். ப்ரௌஸ் அப்படின்னா நம்ம எதாவது வெப்சைட்டில் ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம போய் கொடுத்துக்கலாம். மோர் அப்படின்னா அந்த மோரில் போய் கிரிட் லைன் வேணுமா ஏதாவது வேணும்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. குளோப் அப்படின்னா இந்த குளோபை எல்லாமே நம்ம டச் பண்ணி காட்டலாம். பாருங்கள், இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில். பாருங்கள் 3D இப்போ 3D இமேஜில் காட்டுது. பாருங்கள், அப்படியே மூவ் பண்ணி நம்ம கண்ட்ரிஸ் எல்லாம் எது எதுன்னு காட்டலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ இந்தியா அப்போ மேப் வரையும் போது இந்த மாதிரி காமிச்சிக்கலாம். 2D டைமென்ஷனில் காமிச்சிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேஜ் பாருங்கள், இந்த மாதிரி அடுத்தடுத்த பேஜ் பண்ணிக்கலாம். இது ப்ரீவியஸு, இது நெக்ஸ்ட்டு பேஜு ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனில் மடி பேஜஸை நம்ம புது நியூ பேஜ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பேக் எப்போ வந்தீங்கனாலும் இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, இல்லை தான் வேணும்னா நம்ம ரெக்கார்டு கூட பண்ணி வச்சுக்கலாம். மெமரி கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு குறையும். தேங்க்யூ.